பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமம் மகிமைப்படுவதாக. இந்த எலியா தமிழ் கிறிஸ்டின் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த யூடியூப் சேனல் மூலமாக ஒளிபரப்பு செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியங்களும் நிச்சயமாக நீங்கள் கர்த்தரை பார்த்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு இதன் மூலமாக கொடுக்கப்படுகிற கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க என்பதை நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்பொழுதும் நீங்கள் மென்மேலும் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க இருக்கிறோம். ஒரு சிறிய ஜெபத்தை நம்ம செஞ்சுட்டு அவனுடைய வார்த்தைக்குள்ளே போகலாம். நம்ம கண்களை மூடி, அன்புள்ள ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசுங்க. உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும். உடைய வார்த்தை ஆறுதலும் தேறுதலுமாக இருக்கட்டும். எங்களோடு பேசும், எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட நம்ம கர்த்தருடைய வார்த்தையை ஒரு சிறிய தலைப்பின் மூலமாக நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு நம்ம என்ன தலைப்பில் நம்ம ஆண்டுடைய வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம் என்று சொன்னால், பாவம் செய்யாதிருங்கள். ஆம் பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைங்க ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க, ஆண்டவரை தெய்வமாக கொண்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவரை துக்கப்படுத்துகிற ஒரு சிறிய பாவம் அவங்க மனதளவில் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறது. எண்ணங்களில் இருந்துக்கிட்டு இருக்கிறது, சரீரங்களில் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறது. அல்ல, வேத வசனம் சொல்லுகிறது ஏசாயா 59:2 உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. நாம் எப்பொழுதெல்லாம் பாவம் செய்கிறோமோ, நமக்காக இரத்தத்தையே சிந்தி, கடைசி சுட்டு இரத்தத்தை சிந்தி உயிரை சிலுவையில் கொடுத்த நம்முடைய தேவன் மிகவும் துக்கப்படுகிறார், மிகவும் வேதனைப்படுகிறார். அதனால்தான் நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், இரத்தத்தினால நம்மளை விலை கொடுத்து அவர் நம்முடைய கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார். நாம் பாவம் செய்வோமானால் அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் என்று 1 யோவானில் அழகாக யோவான் சொல்லுகிறார். பிரியமான என்னுடைய தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை துக்கப்படுத்துகிற, கர்த்தரை வேதனைப்படுத்துகிற எந்த ஒரு பாவத்தையும் நீங்களும் நானும் செய்யாதிருக்கும் பொழுது அவர் நாமம் அதிகமாய் மகிமைப்படுகிறதா இருக்கிறது. இன்னைக்கு அநேக பிள்ளைங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாவம் கர்த்தரை துக்கப்படுத்துகிறதான காரியங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த பாவம் கர்த்தரை துக்கப்படுத்தும் போது அது நம்முடைய நன்மைக்கு தடையாக இருக்கிறது, நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறது, நம்முடைய உயர்வுக்கு அது தடையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்ம வேதத்தில் பார்க்கிறோம், ஆதாமையும் ஏவாளையும் தேவன் எவ்வளோ அழகாக உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தில் ஒரு குட்டி பரலோகம், ஒரு பேரடைஸுங்கிற இடத்துல தேவன் அவங்கள வைத்திருந்தார். அவங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆனால் பாருங்க, இந்த பிசாசானவன் தந்திரமாக வந்து அவங்கள பாவம் செய்ய வைத்துட்டான். பாவம் செய்ததுனால நடந்தது என்ன? அவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான அந்த ஏதேன் தோட்டத்தை அவங்க இழந்து போனார்கள். இன்றைக்கி நாம் கூட தேவன் நமக்கு பல நன்மைகளை கொடுத்திருக்கிறார், பல ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார், பல மேன்மைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் பாவம் ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இருப்போம்னா, பாவத்தை இன்னும் செய்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், பாவத்தை விட்டு நாம் மனம் திரும்பாமல் இருப்போம் என்று சொன்னால், அந்த ஆசீர்வாதத்தை ஒரு கொஞ்ச நேரத்திலேயே ஒரு சின்ன பாவத்தினாலே நமக்கு இழக்க நேரிடும். பிரியமானவர்களே, கவனமாக இருங்க. நம்முடைய தெய்வம் நம்ம ரொம்ப நேசிக்கிறார். நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நாம் நிலைத்து அனுபவிக்க வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ இல்லையோ, நம்முடைய பரம தகப்பன் மிகவும் அதிகமாய் அவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். என் பிள்ளைங்க மென்மேலும் உயர வேண்டும், மென்மேலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், மென்மேலும் நான் அவர்கள் பேரை பெருமைப்படுத்த வேண்டும் என்று தாயிலும் தகப்பனிலும் நம்மை உயிராய் நேசிக்கிற உறவுகளிலும் அதிகமாய் விரும்புகிற ஒரு நல்ல தகப்பன் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த தெய்வம் நம்ம கிட்ட விரும்பாதது ஒன்றே ஒன்றுதான், அந்த பாவம். இப்படியாய் பக்தன் தாவீது சொல்லுகிறார், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்ததனால் தேவன் என் ஜெபத்திற்கு செவி கொடார். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார்.
பிரியமானவர்களே, நம்முடைய கண்களில் பாவம் இருக்கக்கூடாது, சிந்தையில் பாவம் இருக்கக்கூடாது, நாவில் பாவம் இருக்கக்கூடாது, செயல்பாடில் பாவம் இருக்கக்கூடாது. ஒருவன் பாவம் செய்வானானால் அவனை வெறுத்து விடுகிற தெய்வம் அவர் அல்ல, அவனுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற ஒரு நல்ல தெய்வம் அவர் இருக்கிறார். அதனால் நம்ம ஏதோ ஒரு விதத்தில் பாவத்தை செய்து நம்முடைய தெய்வத்தை நம்ம குற்றப்படுத்தி இருந்தால் ஆண்டவிடத்தில் நம்ம போய் அவனுடைய சமூகத்தில் நம்ம மனம் தாழ்த்தி மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கும் பொழுது வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். இன்றைக்கு ஒரு புதிய இரக்கத்தை தெய்வம் நமக்கு கொடுக்க அவர் ஆவலாக இருக்கிறார். ஒருவேளை நான் செய்கிற பாவம் யாருக்குமே தெரியாது, நான் நல்ல சபைக்கு போகிறேன், நான் நல்ல வேதம் வாசிக்கிறேன், உபவாசிக்கிறேன், வெளியில் நன்றாக இருக்கிறேன், ஆனால் உள்ளுக்குள்ளே நான் செய்கிற பாவம் யாருக்குமே தெரியாதுன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். இந்த முழு வேதாகமத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா எவ்வளோ உயர்த்தப்பட்டு எவ்வளோ நன்மைகளை பெற்ற மனிதர்கள் அதையெல்லாம் இழந்ததெல்லாம் பாவத்தினால தான் இழந்தார்கள், பாவத்தினால தான் மதிப்பையும் மேன்மை இழந்தார்கள். தாவீது ராஜா கூட பார்க்கிறோம், அவர் அழகாக ஆட்சி செய்து கொண்டு வந்தார். அவர் பட்சேபால் இடத்துல பாவம் செய்யும்போது அவருக்கிருந்த ஒரு மேன்மையை, அவருக்கிருந்த அந்த மதிப்பை அந்த பாவத்தினால சில நாட்களாய் அவர் இழந்து போக நேரிட்டது. மீண்டுமாய் அவர் 51ஆம் சங்கீதத்தில் மனம் வருந்தி தேவனிடம் ஒப்புரவாகிய பிறகு மீண்டுமாய் உயர்ந்த நிலையில தெய்வம் நிறுத்தினார். இன்றைக்கு கூட நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத பாவத்தை செய்து கொண்டு இருக்கலாம். தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அப்படியே வெறுத்து விடுகிறவர் இல்லை. அவர் சமூகத்துக்கு வந்து, ஆண்டவரே என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து என்னை உம்மை போல மாற்றுங்கள்னு சொல்லி ஒரு பாவத்தை நீங்கள் அறிக்கையிட்டு ஜெபிப்பீங்கன்னால் அந்த பாவத்தை எல்லாம் மன்னித்து 12 சிஷ்யர்களில் ஒருவர் இப்படியே சொல்லுகிறார், நாம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து அக்கிரமத்தை எல்லாம் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்மை உயர்த்த வேண்டும், மேன்மைப்படுத்த வேண்டும், நாம் எப்பொழுதும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்கிற நல்ல தேவன் இயேசு அவர் இருக்கிறார். அவருக்கு பிரியமானதையே செய்வோம், மென்மேலும் உயர்த்த நாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை தூக்கி எறிந்து அவரை மகிமைப்படுத்தி வாழ்வோம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். காட் பிளஸ் யூ.